வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 4 த்ரில்லர் படங்கள், ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் தரமான படம் தான். அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன தமிழ் படமான டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஸ்டார்டிங் சீரியலையே லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப சோகத்துல சுத்திட்டு இருக்காரு. இந்த சோகத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுறாங்க. கல்யாண நேரத்துல தான் அந்த பொண்ணுக்கு மனநிலையில சில ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் நல்லா ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த ஒரு 10 நிமிஷத்துல இன்குபேட்டர்ல வச்சுட்டு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து அவங்க அம்மா கையிலேயே கொடுக்குறாங்க. அதாவது ஹீரோயின் கையிலேயே கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறம் இது என்னுடைய குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஃபர்கானா, ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், இந்த மாதிரியான படங்களை எல்லாம் டைரக்ட் பண்ண நெல்சன் வெங்கடேஷன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில அதர்வா, நிமிஷா சஜேன் தான் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருடைய ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. 2 பேருமே எமோஷனல் சீன்ஸ்ல சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் தான் வளர்த்த ஒரு குழந்தைய இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல அவங்களுடைய நடிப்புலாம் ரொம்ப ரியலாவே இருந்துச்சு. அடுத்ததா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடிச்ச விதமும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரே விஷயம், எதுக்காக ஹீரோவுடைய குழந்தைய பர்டிகுலரா இவங்க கடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான அவங்க கொடுத்த அந்த ரீசன் பெருசா அழுத்தமா இல்லை. எந்த குழந்தைய வேணாலும் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் அப்படிங்கும் போது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஹீரோவுடைய குழந்தைய கடத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு வரதான் செஞ்சது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தரமான படம் தான். தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ஒரு வெப் சீரிஸ். ஹிந்தி வெப் சீரிஸான ஸ்பெஷல் ஊப்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 பாத்தீங்கன்னா 2020 வருஷமே ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஹிட் ஆச்சு. அந்த சீசன் 1 ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வேற வேற இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அது எல்லாமே ஒரே பேட்டர்ல நடக்குது. இதையெல்லாம் யாரு பண்றாங்க அப்படிங்கறத ரா டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற மாதிரியான கதைக்களம் கொண்டதுதான் சீசன் 1 கதை. இப்ப சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இதனுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல ஃபேமஸான சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வெளிநாட்டுக்கு போனா ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போக விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக அந்த நபர் வெளிநாட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த சயின்டிஸ்ட ஒரு குரூப் கடத்திட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்தியாவுல ரா டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரையும் கொலை செஞ்சிடறாங்க. இதையெல்லாம் பண்றவங்க யாரு, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத ரா டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. சோ இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணது MS தோனி, த அன்டோல்டு ஸ்டோரி, சிக்கந்தர் கா முகந்தர், த காக்கி, பீகார் சாப்டர், பெங்கால் சாப்டர், இந்த மாதிரியான வெப் சீரிஸ் படங்களை எல்லாம் டைரக்ட் பண்ண நீரஜ் பாண்டே தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் செமையா இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல டோட்டலா 7 எபிசோட் இருக்கு. ஒரு பெரிய வெப் சீரிஸ் தான், பட் எங்கேயும் போர் அடிக்கல அப்படிங்கிறதுனால தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த வெப் சீரிஸ்ல வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் செமையாவே இருந்துச்சு. ஹீரோவா நடிச்ச KK மேனனுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. வில்லன் கதாபாத்திரத்தை சூப்பராகவே எழுதியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் இப்ப ரீசெண்டா OTTல ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான வால் டு வால் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. அதுக்காக பேங்க்ல லோன் போட்டு நிலத்தையெல்லாம் வித்துட்டு ஒரு வீட்டை வாங்குறாரு. வீட்டை வாங்கினதுக்கு அப்புறமும் EMI கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இருந்தாலும் சொந்த வீட்டுல போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க அவருக்கு ஒரு
பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க வீட்டு செவுத்துல வந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இதனால அவர் நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிட்டு இருக்காரு. இவருக்கு மட்டும் கிடையாது, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துடைய வீட்டுல இதே மாதிரியான சத்தம் வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தினால நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அன்லாக்டு அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண கிம் டாங் ஜூன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த காங் நியூலுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் பயங்கர த்ரில்லிங்காவே இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு சீன் வரும், கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான சில சீன்ஸ் வரும். அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அடல் சீன்ஸ்லாம் கிடையாது, ஆனா பேட் வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன லிலிம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லி ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஸ்டார்டிங் சீரியலையே அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு தன்னுடைய தம்பியை கூட்டுக்கிட்டு ஒரு கார்ல கிளம்பி போறாங்க. எதுக்காக அந்த கொலையை பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை ஸ்டார்டிங்ல சொல்ல மாட்டாங்க. தம்பியை கூட்டிட்டு போகும்போது போற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அந்த நேரத்துல காருக்குள்ள இருந்து அவங்களுடைய தம்பி காரை விட்டு வெளியே இறங்கி ஒரு காட்டு பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனை தேடிக்கிட்டே ஹீரோயினும் காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுல நிறைய நர்ஸும் நிறைய அநாத குழந்தைகளும் இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினுடைய தம்பியும் இருந்திருக்கான். ஸோ யாரும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஹீரோயினும் அதே வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம். ஃபர்ஸ்ட் 1 hour ஸ்லோவா தான் போகும். லாஸ்ட் 45 minutes நல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல வரக்கூடிய இந்த ஹாரர் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். நீங்க ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தா போதும். எல்லா மொழி படங்களையும் பார்த்துருவேன்னு சொல்றவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அடல் சீன்ஸ் கிடையாது, ஆனா வயலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா OTTல ரிலீஸ் ஆன குபேரா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயும் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய வில்லன் பல கோடி ரூபாய் பணத்தை பிளாக் மணியாவும் ஒயிட் மணியாவும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வேலையை முன்னாள் CBI ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம நாகார்ஜுனா கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது நீங்க நினைச்ச மாதிரி சாதாரண வேலைகள்லாம் கிடையாது. நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கிறேன். பணத்து ஆசையே இல்லாத 4 பிச்சைக்காரங்களை கொண்டு வாங்க. அவங்களுக்கு ஐடியும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணி அதன் மூலமா இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வராங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா கதை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததா படத்துல நடிச்சிருந்த ஹீரோவுடைய ஆக்டிங், தனுஷுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு பிச்சைக்காரன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கறத ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அவர் வரக்கூடிய சில போர்ஷன் எல்லாம் நல்லா எமோஷனலாகவே இருந்துச்சு. அதுலேயும் போய் வா நண்பா அப்படிங்கிற சாங்லாம் பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம் படத்துடைய டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. படத்தை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 2 hours படமாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. ஓவராலா என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.